எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் சுனில் கிருஷ்ணன். இந்த சில ஆண்டுகள்ல மிக முக்கியமான ஒரு சிக்கலாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உடல் எடை பருமன், உடல் கூடுதல், உடல் எடை கூடுதல். இதை நம்ம எப்படி பார்க்கறது, ஆயுர்வேதம் எப்படி பார்க்கலாம், பொதுவா இதை பத்தின பெர்செப்ஷன் என்னங்கிறத பத்தி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம் நம்ம ஆயுர்வேதத்துல வெவ்வேறு உடல் வாகுகளை பற்றி சொல்லுது. வாத உடல்வாகு, பித்த உடல்வாகு, கப உடல்வாகு, இந்த மாதிரி வெவ்வேறு உடல்வாகுகளை சொல்லுது. ஸோ நம்மளுடைய ஃப்ரேம், நம்மளுடைய பில்ட், அதுவே சில பேருக்கு கஃப பிரகிருதி இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுடைய ஃப்ரேமே நல்ல ஹெவி பில்டா இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அந்த மாதிரி அவங்களுடைய பிரகிருதிய அந்த மாதிரி இருக்கும்பொழுது, அவங்களுடைய பிறப்பியல்பே அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதையெல்லாம் மாற்றணும், அதை வாத இயல்பு மாதிரி ஒல்லி ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. முதல்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம நம்மளுடைய ஃப்ரேம், நம்மளுடைய பிரகிருதியில ஆப்டிமமா எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, எல்லா உடல் எடையும் கொழுப்புனால ஏற்படக்கூடியது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஃபேட் டயட்டு, ஃபேட் ஃப்ரீ டயட், இல்லை கார்பு கட் பண்றது, அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்தான். உதாரணமாக தைராய்டுனால உடல் எடை ஏறும். தைராய்டு குறைபாடு, குறிப்பாக ஹைப்போதைராய்டிசத்துல உடல் எடை கூடும். இந்த தைராய்டுனால வரக்கூடிய உடல் எடை கூடுதல் இருக்கு இல்லையா, இது நேரடியா நம்மளுடைய கொழுப்பு அதோட சம்பந்தப்பட்டது கிடையாது. கொழுப்பு, கார்போஹைட்ரேட்ஸ், இது எதுவுமே அதுல பெரிய தொடர்பு கிடையாது. தைராய்டு நம்ம உடம்புல வேறு சில ஹார்மோன்களோட சேர்ந்து வாட்டர் ரிட்டன்ஷன், தண்ணி எவ்வளவு உடம்புல இருக்கணும், தண்ணி எவ்வளவு வெளியேறணுங்கிறத பற்றி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்ப இதுல ஏற்படக்கூடிய உடல் எடை அப்படிங்கிறது இந்த மெக்கானிசத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால வர்றது. இப்போ இதுக்கு நம்ம இதே மெத்தடுகளை பயன்படுத்தக்கூடாது. அப்போ சாதாரணமா நம்ம என்ன சொல்லலாம், எப்படி பண்ணலாம்? இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, சர்ஜரி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நாங்களே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு வெறும் மருந்துகள் மட்டும் பத்தாது. ஸோ மருந்துனால குறைக்கலாம். ஆனா குறைஞ்சாலும் இப்போ நிறைய உங்களுக்கு உடல் எடை குறைப்பதற்கான சப்ளிமெண்ட்ஸ் அங்கங்க விற்கிறாங்க. அதனுடைய மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய கிட்னி வழியாக, யூரின் வழியாக டயூரிட்டிக்ஸை பயன்படுத்தக்கூடிய தன்மை ஒன்று இருக்கு. அது எவ்வளவு சாப்பிட்றோம், எத்தனை நாள் சாப்பிட்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயம். அப்போ அதனால நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படலாம். அப்போ மருந்துகளை தாண்டி உங்களுடைய நீங்க ரொம்ப ஹை ஒபீஸா இருக்கிறீங்கன்னா சிகிச்சை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நோக்கி போகலாம். மாடரேட் ஒபீஸா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம அதை நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். உணவு முறை, அதுக்கப்புறம் உடல் பயிற்சி, அது மாதிரி அதிரடியா எதுவும் உடல் பயிற்சி செய்யறது அது ரொம்ப தவறான விஷயம். நீங்க ஒபீஸா இருக்கிறீங்கன்னா ரொம்ப எடுத்த உடனே ஹெவி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முட்டிகள் ரொம்ப லோடு வாங்கும். அந்த முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், எலும்பு தேய்மானங்கள் வந்துடும். இப்போ படிப்படியா யோகா, இந்த மாதிரியான விஷயங்கள் மாடரேட்டா, நம்மளுடைய எய்மே என்னவா இருக்கணும்னா மாசத்துக்கு 1.5 கிலோ 2 கிலோ, ஸோ வாரத்துக்கு ஒரு 700 கிராம், அந்த மாதிரி படிப்படியா குறைச்சிட்டே வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரேடியா கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணாம மாடரேட்டா கட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைபர் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி படிப்படியாக போகணும். நம்ம ஏன்னா அதிரடியா ஏதாவது செஞ்சோம்னா அதை சஸ்டெயின் பண்ண முடியாது, நம்மளால அதை தொடர்ச்சியா செய்ய முடியாது. நம்மளுக்கு டேஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ டேஸ்ட்டு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி உடற்பயிற்சி, யோகாசனம், இந்த மாதிரி ஒரு ஓவரால் அப்ரோச்சை எடுத்துட்டு வரணும். இதுக்குள்ள நம்ம மருந்துகளுடைய தேவையை அதோடைய அந்த இடம் கருதி, நம்மளுடைய பிரகிருதியை கருதி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுல மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். மெடிசின் டிபெண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒபிசிட்டி எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க ஒரு சப்ளிமெண்ட்டோ மருந்தோ அதை நிறுத்தினா மறுபடியும் வெயிட் ஸ்ப்ரிங் போர்டு அடிச்ச மாதிரி திரும்ப வரக்கூடாது. அப்போ சஸ்டைன்டு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளினோட சேர்ந்து நம்ம பிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒபிசிட்டி சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள், அதை குறைக்கிறதுக்கு நாம நிறைய செல்ஃப் ஹெல்ப் விஷயங்களை செய்யறதை காட்டிலும் அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு, நியூட்ரிஷனிஸ்ட் யாரா இருந்தாலும் கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.